இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு என்ன செய்ய போகிறோம்னு நினைக்கி ஒரு குருமா, சப்பாத்தி, இடியாப்பம், ஆப்பம் இந்த மாதிரி எல்லாத்துக்குமே தொட்டு சாப்பிட்ற மாதிரி ஒரு டேஸ்டான காய்கறிலாம் சேர்த்து ஒரு குருமா தான் பண்ண போகிறோம். இந்த குருமாவுக்கு வந்து நம்ம நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, முந்திரியை தான் அரைச்சி ஊற்றுவாங்க. தேங்காய், முந்திரி, கசகசா எல்லாத்தையும் அரைச்சி ஊற்றுவாங்க. நம்ம எல்லார் வீட்லேயும் முந்திரி இருக்குன்னு சொல்ல முடியாது. அதனால நம்ம பொட்டுக்கடலையை வச்சு அதுவும் டேஸ்ட்டாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு சேர்த்துட்டு இந்த குருமாவை வந்து ஈஸியாக எப்படி செஞ்சு எடுக்கலாங்கிறத வாங்க பார்ப்போம். 4 ஸ்பூன் கிட்ட எண்ணெய் விட்டுருக்கேன். ஒரு துண்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய், ஸ்டார் பூ, கொஞ்சோண்டு கடல்பாசி, ஒரு 2-3 பிரிஞ்சி இலை எல்லாத்தையுமே உள்ளே சேர்த்துட்றேன். நல்லா அப்படியே பொரிஞ்சு வரட்டும். இதில் ஒரு வெங்காயத்தை வந்து நல்ல பெரிய சைஸ் வெங்காயம், ஒரே ஒரு வெங்காயத்தை நீல வாக்கில் வெட்டி உள்ளே சேர்க்குறேன். வெங்காயம் வந்து நல்ல லைட் ப்ரௌன் கலரில் நல்லா செவந்து வரட்டும். வெங்காயம் இந்த அளவுக்கு லைட் ப்ரௌன் கலரில் செவந்து வந்தோடனே சின்ன சைஸ் தக்காளி 2 தக்காளியை உள்ளே சேர்க்குறேன். இந்த குருமாவுக்கு தகுந்த உப்பையும் உள்ளே சேர்த்துறேன். அப்போ தக்காளி வந்து நல்லா மசிஞ்சு வந்துடும். நல்லா மசிஞ்சு நல்லா குழஞ்சி வரட்டும் தக்காளி. இந்த தக்காளி கொஞ்சம் மசிஞ்சு வந்தோடனே 1 ஸ்பூன் கிட்ட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு விட்டு அதோட பச்சை வாசனை போட்டும். இதில் ஒரு 1/2 ஸ்பூன் வெறும் மிளகாத்தூள், ஒரு 3/4 ஸ்பூன் மல்லித்தூள், ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி வந்து அப்படியே எண்ணெயிலேயே ஒரு பெரட்டி விட்டுறலாம். கொஞ்சம் அந்த உருளைக்கிழங்கு, கேரட்டு, பீன்ஸ் இந்த 3 காயுமே சேர்த்துக்கிறேன். இன்னும் வந்து காலிஃப்ளவர் இருந்தால் கூட காலிஃப்ளவர் சேர்த்துக்கலாம். காயோட மசாலா வர்ற அளவுக்கு நல்லா கிளறி விடுப்போம். நல்லா வெந்து வரணும். அதுக்காக காய் நல்லா மூங்குற அளவுக்கு நல்லா தண்ணி சேர்த்துடலாம். ஒரு தட்டை போட்டு மூடி வச்சிட்டோம்னா காய் நல்லா வெந்து வரட்டும். இப்போ இதுக்கு ஒரு மசாலா அரைச்சிடலாம். ஒரு சின்ன தேங்காயில் பாதி மூடி எடுத்திருக்கேன். கொஞ்சமாக பொட்டுக்கடலை, 1 ஸ்பூன் கிட்ட சோம்பு, இது எல்லாத்தையுமே நான் மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்றேன். இதில் 1 ஸ்பூன் கசகசாவை நல்லா தண்ணியில் ஊற வச்சு வச்சுருக்கேன். அதையும் அப்படியே சேர்த்துட்றேன். நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம். அரைச்சிக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் நல்லா வெந்து வந்துட்டு. இப்போ அரைச்சி வச்சிருந்த தேங்காயை உள்ளே சேர்த்துடலாம். கொஞ்சமாக மிக்ஸி கழுவின தண்ணியும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருவோம். உங்கள் குருமா எந்த அளவுக்கு திக்காக வேணும்னு பார்த்துக்கிட்டு தண்ணி சேர்த்துக்கோங்க. குருமா நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இதில் கொஞ்சமாக கொத்தமல்லியை சேர்த்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன். குருமா ரெடி. வந்து நான் இன்னைக்கு இடியாப்பம் தான் ரெடி பண்ணியிருக்கேன். இடியாப்பம் வந்து எங்களுடைய கேகேஎம் ப்ராடக்டில் சிவப்பு அரிசி வச்சு இடியாப்பம் மாவு ரெடி பண்ணியிருக்கோம். அதை வச்சு தான் இன்னைக்கு குருமாவோட சாப்பிட போகிறோம். குருமாவுக்கும் இந்த சிவப்பு அரிசி இடியாப்பத்துக்கும் நல்லா சாஃப்டாக இருக்குது. இடியாப்பத்துக்கும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். சப்பாத்தி, பூரி எல்லாத்துக்குமே அந்த குருமாவை வந்து தொட்டு சாப்பிட்றதுக்கு செம்மையான டேஸ்ட்டு. இந்த கேகேஎம் ப்ராடக்டில் நிறைய பொருள் வந்து லான்ச் பண்ணியிருக்கோம். இல்லை கருப்பு உளுந்து கஞ்சி மிக்ஸு, கருப்பு கவுனி அரிசி கஞ்சி மிக்ஸு, சிறுதானிய சப்பாத்தி மாவு, அப்புறம் வந்து மால்ட்டு அதை ரெடி பண்ணியிருக்கோம். மால்ட்டு வந்து அந்த பாக்கெட்டில் இது வந்து ரெட் அரிசி புட்டு மாவு வந்து நான் ஸ்டிக்கர் ரெடி பண்ணலை. இதெல்லாம் வேணுங்கிறவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க. இந்த குருமாவை ஈஸியாக செஞ்சு காட்டியிருக்கு. இதே மாதிரி நீங்களும் ஒரு தடவை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதே மாதிரி அடுத்து ஒரு சூப்பரான ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.